Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் வெயிலில் உலர்த்துவதற்காக தரையில் கொட்டி வைத்திருந்த மக்காச்சோளம் திடீரென்று பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்தது. ஒரு மூட்டை மக்காச்சோளம் 2500 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் 5000 ரூபாய் மதிப்பிலான மக்காச்சோளம் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயி வேதனை தெரிவித்தார். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வரும் விவசாயிகளுக்கு போதிய அளவில் தார்ப்பாய் வழங்க வேண்டும் என்றும் விடிய அரசுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே காட்டு யானைகள் கூட்டம் ஒன்று மாட்டுப்பண்ணைக்குள் புகுந்து தீவனத்தை ருசி பார்த்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள சிறுவாணி மலை அடிவார பகுதியில் உள்ள சுற்றுவட்டார கிராமங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மருதமலை IOB காலனிக்கு வந்த காட்டு யானைகள் அங்கிருந்த மாட்டுப்பண்ணைக்குள் புகுந்து மாடுகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை ருசியாக உண்ணும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. 9 நாட்கள் தடைக்கு பிறகு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் பெய்த கனமழை காரணமாக பேச்சுப்பாறை அணையில் திறக்கப்பட்ட நீரால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் 9 நாளாக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித சந்தியாகப்பருக்கு தாமிரவருணி நதிக்கரையில் 418 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேர்பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஆலய தேரில் மாதாவும் சப்பரத்தில் புனித சந்தியாகப்பருமாக முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.